ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெசேஜ் என்னென்னா, நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி மற்றவர்கள் போற்றும்படி பாராட்டும்படி அமைச்சிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே புகழ் பிடிக்கும், மற்றவங்க போற்றணும்னு பிடிக்கும், மற்றவங்க நம்மளை ப்ரைஸ் பண்ணணுன்றது பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்குமே சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் போற்றும்படி புகழும்படி பாராட்டும்படி நம்ம தலை நிமிர்ந்து வாழணுன்னா அதுக்கு நாமளும் சில சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணோம். மற்றவங்களுக்கு நல்லபடி உதவி செய்யணும். ஆஃபீஸ்லேயும் சரி, வெளியிடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, மற்றவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டால் செஞ்சு தரணும். நம்ம திறமையால் நம்ம முன்னுக்கு வரணும். மற்றவங்களுக்கு புல் டவுன் பண்ணிவிட்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்க போற்றும்படி நம்ம வாழ்க்கை அமைக்கணும்னா நம்ம முயற்சி, விடாமுயற்சி, அதோடு சேர்ந்த ஆர்வம், அதோடு சேர்ந்து திறமை எல்லாம் இருந்ததுன்னா நம்ம மற்றவங்க போற்றும்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்க ஒரே நாளில் ஓவர் த நைட் அவங்க பெரிய ஆளாக ஆகிடலை. அவங்களுக்கு பின்னாடி அவங்க நிறைய பாடுபட்டு இருப்பாங்க. அதை நம்ம அவங்களுக்கு லக் அடிச்சிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த லக் எப்படி வருது? முயற்சி, விடாமுயற்சி, திறமை, பொறுமை, மற்றவர்களிடம் நாம் நடந்து கொள்ளும் விதம், அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். மற்றவர்கள் நம்மை போற்றும்படி நம் வாழ்க்கையை மற்றவர்கள் போற்றும்படியும் புகழும்படியும் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இன்றைய எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய எபிசோடுடன் சந்திக்கிறேன்.